ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடும் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி தட்சிணாயனம் 25/11/2024 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணிலிருந்து 7 மணி வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:40 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 15 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:21 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:37 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:37 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:14 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 1:37 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். திருவோணம் அவிட்டது இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கே செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏற்பட போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சுக்களாலே நிறைய காரியங்களை நீங்களே சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கொஞ்சம் இன்னல்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டியும் குறைய போகுது. விருந்து கேளிக்கைன்னு ஒன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. அரசால் சில ஆதாயத்தை பெற போகிறீங்க. மற்றபடி ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். ரிஷபராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இலக்கிய பணியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உறவினரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்து நல்ல மேன்மேலே போகிறீங்க. நீங்கள் தம்பதிக்குள்ளே இருந்து வந்த நெருக்கங்களும் அதிகரிக்கக்கூடிய நிலையும், வர்த்தக செயல்களில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. பணி நிமித்தமான சில அலைச்சலும் ஏற்பட போகுது. உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் பொறுப்பில் இருக்கவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதால் உங்களுடைய பணியிடத்தை கொஞ்சம் சுமூகமாக இருக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிதுனராசி அன்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த பணியை நீங்கள் முடிக்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. தாய் வழி ஒரு வேளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. நண்பர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. புதிய வேலை சார்ந்த சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கைவிட போகுது. வியாபாரம் தொடர்பான தொடர்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் நிலம் குறைந்து கல்வியில் ஒரு ஆர்வம் அதிகக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு. பணியில் இருந்த கொஞ்சம் திருப்தியான சூழலாம் கொஞ்சம் அமையக்கூடிய நிலை ஏற்பட போகுது. பழமையான சில சிந்தனைகள்லாம் ஏற்பட சிந்தனைகளாக சில குழப்பங்களை நீங்கள் அடையலாம். நீங்கள் மற்றபடி உடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கடகராசி அன்பை பார்த்தா, உங்களுக்கு எந்தவித ஒரு செயலையும் கொஞ்சம் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. உடன் இருக்கக்கூடிய தேவைகளை நீங்கள் அறிந்து நிறைவேற்ற போகிறீங்க. நீங்கள் தாய் வழி உறவு மூலம் கொஞ்சம் அனுகூலமான நிலை ஏற்பட போகுது. சிறு வணிகம் தொடர்பான முயற்சிகளும் மேம்பட போகுது உங்களுக்கு. வியாபார பணியில் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதால கொஞ்சம் வியாபாரத்தில் சுமாராக தான் இருக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய மனதில் கொஞ்சம் உங்களுடைய சில எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயத்திலும் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். சிம்மராசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. நீங்கள் உடைய குழந்தைகள் வழியில் நல்ல அனுபவத்தை பார்க்க போகிறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கலாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அந்த நீண்ட நாள் பிரார்த்தனையெல்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய நாளாகவும், இருந்து வந்த நீண்ட நாள் சில பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. வியாபார நெருக்கடியும் குறைய போகுது உங்களுக்கு. அனைவருடைய ஒத்துழைப்பையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த அமைப்போது உங்களுக்கு. உத்தியோகத்தில் கொஞ்சம் பணி சார்ந்த சில சாதகமான சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு. நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு
இந்த சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் நிறைவேற போது உங்களுக்கு. உடைய தோட்டத்தை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் எண்ணிய சில பணிகள் நிறைவேறல கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போகுது. அந்த அலைச்சலால் ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். படிப்பில் உங்களுடைய ஆர்வம் இனிமேலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு ஆர்வம் ஏற்பட போது உங்களுக்கு. மனதில் சில முடிவுகள் எடுக்க போகிற அந்த முடிவு வந்து ஒரு நல்ல முடிவாக கண்டிப்பாக இருக்க போது உங்களுக்கு. குடும்ப விஷயங்களை வெளியில் வந்து மற்றவங்கள்ட்ட பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. எதிர்கால முதலீடு கொஞ்சம் கவனமாக இருக்க போகிறீங்க. நம்முடைய எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு செய்வதற்கான சில விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நாளாக அமைதுங்கள். மற்றபடி இதுவரைக்கும் இந்த சில சோதனைகளை மறையக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. கடன் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடம்பரமான பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. வியாபாரத்துக்கு கொஞ்சம் கனிவான பேச்சில் ஆதாயத்தை பெற போகிறீங்க. மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. திடீர் பயன்கால புதிய அனுபவத்தை பெற போகிறீங்க. மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை கொஞ்சம் எண்ணங்களெல்லாம் புரிந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் அரசு காரியத்தில் ஆதாயத்தை பெற போகிறீங்க. புதிய நபர்களால் ஒரு மாற்றமான சூழலை பெறக்கூடிய நாளாகும். மனதில் ஒரு தெளிவை பிறக்கக்கூடிய நாளாக போது உங்களுக்கு. சமூக பிள்ளைங்களோட மதிப்பு மரியாதை ஏற்பட போகுது. அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான மின்னணு பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நாளாக இருக்க போது ஒரு போட்டி நிறைந்த நாள். அந்த போட்டிகளை நீங்களே சமாளிக்கக்கூடிய நாளாக அமையுது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த பொதுப்பணி இருப்பதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட போகுது உங்களுக்கு. கற்றல் திறன் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உங்களுடைய செயல்திறன் நல்ல ஒரு வேகத்தை அதிகரித்து எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களுக்கு இருக்க போது அதுக்கான ஒரு சுறுசுறுப்பும் கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்களுக்கு ஆதார் பலன்லாம் கொஞ்சம் எல்லாமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்க போகுது உங்களுக்கு. உடைய பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் சரி செய்ய போகிறீங்க. ஆன்மீக பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும், பணிபுரி எடுத்த ஒரு புதிய பதவி உயரும், புதிய பதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது உங்களுக்கு. மற்றபடி அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் உறுதியாக நீங்கள் செயல்படக்கூடிய உங்கள் உறுதி மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். மகர ராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு இந்த திருப்பணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தில் ஈடுபட போகிறீங்க. நீங்கள் ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாக போது நெருக்கமானவற்றில் கொஞ்சம் அரிசி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உத்தியோக பணியில் பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய நிலையை ஏற்பட போது உங்களுக்கு. எதிர்பாராத சில இடமாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கணவன் மனைவியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கள் ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் உழைப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக அமைப்போது. மற்றபடி இன்று ஒரு ஓய்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசன் பார்த்தா உங்களுக்கு நினைத்தது என்னவோ அதை நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்க போது உங்களுக்கு. நினைச்சது ஒன்று நடப்பதாக நடக்க போது உங்களுக்கு. சில செலவுகள்லாம் வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்த போது உங்களுக்கு. இந்த வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்ப்பு நல்லது. மனசப்படுறது அப்படி பேசுவது கொஞ்சம் குறைச்சிங்க. அதாலே சில பிரச்சனை வரலாம் உங்களுக்கு. பணியில் கொஞ்சம் மறைமுக பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது. ஆனால் உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்க. யாரையும் நம்பி எந்த பணியும் ஒப்படைக்காதீங்க. ஆவணம் இல்லாத கொஞ்சம் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் எந்த ஒரு பொருள் இருக்குமோ அதுக்கான ஒரு பில்லெல்லாம் வச்சுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு பயணத்தில் நீங்கள் எடுத்து செல்கின்ற பொருளுக்கான ஒரு அடிப்படை ஆவணத்தெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படக்கூடிய கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது. கும்பத்துக்கு உள்ள சனி பகவான் ஜென்ம சனி. ஒரு விஷயத்தையும் பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைது. கொஞ்சம் கவனம் மிக அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய துணை வழியில் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்பட போது உங்களுக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தை நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட சூழல் அமையுது உங்களுக்கு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தெளிவான முடிவை நீங்கள் காணக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது உங்களுக்கு. உடைய வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமான சூழ்நிலை ஏற்பட போது உடைய உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைது. அந்த பொறுப்புகளாலே உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பணிக்கு செய்கிற இடத்துல உயரக்கூடிய ஒரு காலகட்டமும் ஏற்பட போது உங்களுக்கு. மனதை ஒரு புதிய தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. நம்மளால் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட எந்த விஷயம் நீங்கள் சக்ஸஸாக பண்ண முடியும் உங்களுக்கு. சமூக பணியில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மற்றபடி உடைய நட்பு மட்டங்கள்லாம் நல்லா ஒரு மேம்படக்கூடிய உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று இருக்க போது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம்.
அனைத்து ராசி அன்புகளுக்கு இந்த ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக ஆட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.